குரு வாழ்க, குருவே துணை. இந்த சபையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேரு யோகரத்னா. நான் பண்ருட்டியிலிருந்து வரேன். கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜில் ட்ரிபிள் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இந்த மன கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா வர சொன்னாங்க, ஏதோ அறிவு திருக்கோயில் இருக்கு போய் பார்த்துட்டு வரேன். நானும் அறிவு திருக்கோயில்னு நினச்சோடனே இங்கே தேங்காய் பழம் கற்பூரம் வாங்கி வச்சு விபூதி காட்டி, சரி இங்கே வந்தால் இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணால் நமக்கு அறிவு வந்துடும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் வந்தேன். ஒரு ஜாலியாக ஃபன்னாக தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு உடல் அமைதி, ஒரு உள்ள அமைதி, உடலுக்கு தனி பயிற்சி, உயிருக்கு தனி பயிற்சி, மனசுக்கு தனி பயிற்சி இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. உடலுக்கு உடல் பயிற்சியும், உயிருக்கு காயக்கற்ப பயிற்சியும், மனசுக்கு பார்த்தீங்கன்னா தவம், அதாவது மெடிடேஷன். அந்த மனசு அந்த தவமும் உடற்பயிற்சி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உயிருக்கான பயிற்சி நான் இங்கே மட்டும்தான் இது வரைக்கும் வாழ்க்கையிலே முதல் முறையாக கேள்விப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கைக்கான நெறிமுறைகளையும் இங்கே சொல்லித்தரதான் நான் பார்க்குறேன். மனித வாழ்க்கை ஏன் பிறந்தோம், ஏன் சாவோன்னு இருக்காம மனித வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும், ஒரு நெறிமுறையா வாழணும்ன்றத உணர்த்தும் இடமா நான் இதை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே சுற்றுச்சூழல் எங்கேயுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியும். யார்கிட்ட பேசினாலும் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது, எங்கே பேசினாலும் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் அப்படி ஒரு இடத்துல சும்மா ரிலாக்ஸாக உட்காரும் போதே அதை ஃபீல் பண்ண முடியுது. வேற இடத்துல இதை ஃபீல் பண்ண முடியுமான்றது நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை, இங்கே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமைதியற்ற நிலை. நான் எப்பயுமே ஒரு துருன்னு ஒரு வேகமாக எல்லா விஷயத்தையுமே ஒரு வேகமாக கடகடன்னு செய்யறது, ஒரு பொறுமை இல்லாமல், எனக்குள்ள ஒரு அமைதி இல்லாமல் துருன்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த தவம் காயகல்பம் இதெல்லாம் பண்ண 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 இந்த ஒரு 3 days 4 days தான் பண்ணியிருப்பேன் தொடர்ச்சியாக. ஆனால் அதுக்குள்ளே எனக்குள்ள ஒரு அமைதியை நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு பொறுமையை ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கவனக்குறைவுன்றது என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம். கேம் பிளேவே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். கவனக்குறைவுனால நிறைய அனுபவங்கள் நான் பெற்றிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கவனக்குறைவுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத இந்த இடத்துக்கு வந்ததை நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸையும் இங்கே கூப்பிட்டுட்டு வரணுன்றது தான் என்னோட ஒரு குறிக்கோள். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுட்டு வந்து என்னால் அவங்க வாழ்க்கையை திருந்தக்கூடாதான்றது தான் என்னோட நோக்கம். எனக்கு வாய்ப்பு அமைப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.